இன்னைக்கு ஜோதிடத்துல பல வருடம் அனுபவம் வாய்ந்த ஐயா ஒருத்தர் வளசரவாக்கத்துல இருக்காரு. ஐயா உங்களுடைய முழு பேர் என்னங்க ஐயா? எம் பாலசுப்ரமணியன் ஆ, என்னுடைய முழு பெயர். என்ன நிறைய போட்டிருக்கீங்க அந்த ஜோதிட சம்பந்தமா? ஜோடு சம்பந்தமா நிறைய இந்த இதுல இருக்கும், வாட்ஸ்அப்ல இருக்கும். ஆ, ஆ. அதான் அதுல உள்ள நிறைய இந்த போடுறேன் காட்டு. ஐயா இல்ல, இப்ப ஜோதிடன்றது யாரு பார்க்கணும் பொதுவா? யார் பப்ளிக்கு நான் பார்த்து சொல்லுவேன். இல்ல கஷ்டம் இருந்தா பார்க்கணுமா, நஷ்டம் இருந்தா பார்க்கணுமா? எதா இருந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பார்க்கலாம், நஷ்டம் வந்தாலும் பார்க்கலாம். நஷ்டத்தை தீர்க்கறதுக்கும் வழி இருக்கு, ஆ. கஷ்டத்தை போக்குறதுக்கும் வழி இருக்கு. இப்போ வாழ்நாள்ல ஒரு நாள் கூட ஜோதிடர் பார்க்காத மக்களும் உண்டா? இருக்கலாம், மேபி ம், மேபி. ம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் ஜோதிடம் பாக்குறவங்களும் இருக்காங்களா? அப்படி சொல்ல முடியாது. ஜோசியம்னா அவ ஆளுக்கு என்ன தேவையோ வந்து கேட்பாங்க. ஆ, ஆ, ஆ. ஆ, இப்போ புத்திர பாகியம் ஜோதிடத்துல இருக்கா இல்லையான்றத சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியும். 5ஆம் இடத்தை பார்த்து புத்திர பாக்கியம்னு சொல்லுவோம். ஆ, ஆ, ஆ. 5ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடத்த அதிபதியை பார்த்து, 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை பார்த்தா புத்திர பாக்கியத்தை பத்தி சொல்ல முடியும். குரு பார்வை வச்சுதான் சொல்லலாம். இப்ப நிறைய பேர் பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிட்டு மொத்தமா மூடிடுவாங்க, கடனாளி ஆயிடுவாங்க. அது என்ன காரணம் ஐயா? அது 12ஆம் இடத்தை அவங்க பார்க்கல. 4ஆம் இடம் பிசினஸ், 4ஆம் இடம் 12ஆம் இடத்தை அனலைஸ் பண்ணி சொல்லணும். ஆ. அதான் நஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு வழி. அப்புறம் 12 ராசியில மோசமான ராசினா எதுங்க ஐயா? எல்லா ராசியும் நல்ல ராசி தான். ஆ. மோசமான ராசியே கிடையாது. கிரக பொசிஷன்ஸ், அந்தந்த கிரகங்கள் உட்கார்றத பொறுத்து தான் இந்த இது வரும், அமையும். 12 ராசி நல்ல ராசி தான். இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ராசி இப்ப எல்லாருக்கும் இருக்கும். அவர் மட்டும் முதல்வர் ஆனாரு, மத்தவங்களுக்கு அந்த யோகம் ஏன் வரல? மு.க. ஸ்டாலினுடைய ராசி, லக்னாதிபதி, ராசியாதிபதி, அவங்க பொசிஷன்ஸ் நல்ல இடத்துல இருக்கும். குரு பார்வையோட இருக்கும், சுக்கிரனுடைய பார்வையோட இருக்கும். அதனால தான் இந்த விளம்பரத்துக்கெல்லாம் வருது. சீஃப் மினிஸ்டர் லெவல் ஆகணும்னா ஹை பொசிஷன்ல இருக்கும் உங்களுக்கு. ஆ, ஆ. அதுதான் இது போன ஜென்ம பண்ணின புண்ணிய பாவத்துக்கு ஏற்றமான அந்த கிரக பொசிஷன் வந்திருக்கு. ஐயா ஒரே ராசியில இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணலாம். ஒரே நட்சத்திரம் தான் ஏக நட்சத்திரம். சில 9 வகை நட்சத்திரம் அதுல பண்ணலாம். ஆ, சில 9 நட்சத்திரத்தை பத்திமம், இன்னொரு 9 நட்சத்திரம் விளக்கணும். ஆ, ஆ. இதுதான் ஏக நட்சத்திரத்தை பண்ணும்போது இந்த ராசி தப்பு இன்னும் இல்லை, நல்லதுதான். இப்ப சிம்மமே கல்யாணம் பண்ணிக்கலாம், மகரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். மகரம் அப்படி பண்ணலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. மகர லக்னத்துக்கு 2.25 நட்சத்திரம் ஒரு கட்டத்தில் இருக்கு. 2.25 நட்சத்திரங்கும் போது சிம்மத்துக்கு அந்த 2.25 நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பொருந்ததுன்னு பார்த்து நாங்க சொல்லுவோம். ஐயா பிறப்புக்கும் போது ஜோதிடம் பார்க்கணுமா, இறப்புக்கு ஜோதிடம் பார்க்கலாமா? பிறப்புக்கு தான் ஜோதிடம் பார்ப்போம், இறப்புக்கு ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. ஆ. ஜென்ரலி இறப்புங்கிறது அவருடைய ஃபேட்டு. அது 12ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், 8ஆம் இடத்தை பார்த்தோம் சொல்லுவோம். இல்லைங்க, இப்போ திடீர்னு அல்பாயுஸ்ல ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா? அதனால அல்பாயத்தின்னா அந்த சனீஸ்வரன் நல்லா இருக்காது. சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துல இருக்காது, அஷ்டமத்துல இருக்கும். அந்த சனியை ராகு கேதுக்கள் பார்க்கும். இதனால தோஷம் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு, அல்பாயுஸ் சொல்லக்கூடிய. அது மாதிரி அப்பா ஜாதகத்துல பையன் ஜாதகத்துல பார்க்கும் போது பையன் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அப்பா தீர்காயலா இருப்பார். இப்ப சில பேர் உறவுகள் பிரிஞ்சு கிடப்பாங்க செதற தேங்காய் மாதிரி, அது என்ன காரணம் ஐயா? என்ன காரணம்னா அவங்களுடைய கிரக பொசிஷன்ஸ், களத்திர ஸ்தானாதிபதி நல்லா இல்லாட்டா பிரியத்தான் செய்வாங்க. செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தா பிரிவாங்க. செவ்வாய் சூரியன் எந்த இடத்துல இருந்து மோசமான 7ஆம் இடத்துல இருந்தாலும் பிரிவாங்க. சூரியன் தான் பிரிவினைக்கு முக்கியமான காரணம். இப்போ யாருக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த குடும்பத்தை சதைச்சிடும். யாருக்கு நேரம் இல்லை, இந்த ஜாதகருக்கு நேரம் சரியில்லாட்டா அவர் ஜாதகத்துக்கு அது குடும்பத்தை நல்ல ஜாதகம் இருந்த சிதைக்காது, நல்ல அவங்களுக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். இவருடைய ஜாதக பிரகாரம் அப்பாவுக்கு எப்படி, அப்பா 10ஆம் இடத்தை 9ஆம் இடத்தான் தந்தை ஸ்தானம். அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை ஸ்தானத்துக்கு குரு பார்த்ததுன்னா ஆயுள் தீர்க்கமா இருப்பார். சனி பார்த்தாச்சுன்னா ஆயுள் தீர்க்கம் கிடையாது. ஐயோ யாராவது ஒருத்தராவது வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்க வாய்ப்பு இருக்கா? நோ. என்ன பாவ கர்மா எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான கர்மா. அந்த கர்ம பிரகாரம் தான் ஜாதகத்துல ஈஸ்வரனா பார்த்து நல்ல நல்ல கிரகத்தை உண்டாக்குறது. போன ஜென்ம புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கிரகங்கள் அமையிறது.
அவ்வளவுதான். இப்ப நான் தப்பு பண்ணிட்டு நாளைக்கு நான் ஒரு நல்லது பண்ணா அது காம்பன்சேட் ஆயிடும். அதெல்லாம் காம்பன்சேட் ஆகாது. நல்லதுக்கு நல்லதுதான் இருக்குது, கெட்டதுக்கு கெட்டதுதான். கெட்ட கர்மா நல்ல கர்மான்னு இருக்கு. இல்லைங்க ஐயா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். எவனோ ஒருத்தனை கத்தி எடுத்து குத்திட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு வந்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டேன். ஒன்னும் தப்பே. அந்த 100 பேர் சாப்பாடு போட புண்ணியம் கூட இந்த கத்தி எடுத்து குத்து பாவம் கர்மா ஜென்மாந்தர கர்மா வந்து சேர்ந்துரும். அது வந்து இந்த ஜென்மத்துல பண்ணாம வரும், அடுத்த ஜென்மத்திலயும் வரும். தப்பிச்சுக்கிறது உள்ள சான்சஸ் இருக்கு. இந்த ஜென்மத்துல இருந்து நெக்ஸ்ட் ஜென்மால தொடரும். கர்மா நிச்சயம் should follow. ஐயா, இப்போ நல்லது உடனே கிரெடிட் ஆகுமா, கெட்டது உடனே கிரெடிட் ஆகுமா? நம்ம பண்றது எப்பவுமே எல்லா கர்மா வந்து உடனே கிரெடிட் டெபிட் எல்லாம் இருக்கு. நல்லதான கிரெடிட், கெட்டதான டெபிட். அது யாரை தாக்கம்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க பிள்ளைங்க. அப்பா வந்து தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா 5 புள்ளிக்கு ஈக்குவலா வருமா, இல்ல ஏதாவது ஒரு புள்ளி தாக்குமா? யார் எந்தெந்த தப்பு பண்ணாலும் அது அவ அளவால தாக்கும். ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கும் தெரியும். அப்பா தப்பு பண்ணினான்னா பையனுக்கு வம்சபாவம்னு சொல்லுவோம், அதுல வந்து விடியும். இல்ல 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா 5 பேருக்கு வருங்களா? 5 பேருக்கும் அப்பா தப்பு பண்ண வந்து அப்பா பிறகாது. 5 பிள்ளைக்கும் 5 ஜாதகத்தை வந்து அப்பா பொசிஷன் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். 9ஆம் இடம் வந்து எல்லாருக்கும் நல்லா இருந்தா தாக்காது. ஒருத்தருக்கு மோசமா இருந்துச்சுன்னா அப்பா அப்பாவும் பையனை வந்து அடையும். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டை எதிர்த்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை வாழ்றாங்க. அது சக்சஸ் ஆக முடியுமா? அது 90% சக்சஸ் ஆகிறது கஷ்டம், 10% சக்சஸ் ஆகும். லவ் மேரேஜ் வந்து காந்தர்வ விவாகம்னு சொல்லுவாங்க. அந்த காந்தர்வ விவாகம் வந்து அந்தந்த ராசிக்கு இந்த ராசி சேர்ந்துருத்துன்னா சக்சஸ் ஆகும். அந்த ராசிக்கு பொருந்தலைன்னா நஷ்டம்தான் வரும். கல்யாணம் ஆரமாயி பிரிஞ்சிருவாங்க கம்ப்ளீட்டா. ஐயா, இப்ப இருக்கக்கூடிய தம்பதிகள் என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணும்? இப்போ உள்ள விஷயத்த அப்பா பேரண்ட்ஸ் சொல்லப்படி பண்ணி கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் சொல்லப்படி கேட்டாச்சுன்னா அவங்கள ஆயுள் ஜாஸ்தியாகும், பேரண்ட்ஸு ஒத்துமையா இருப்பாங்க, இவங்களும் நல்லா இருப்பாங்க. என்னுடைய வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதுன்றாங்க. அப்படி பண்ணாம அவங்க பாவம் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு உபத்திரவம் பண்ணும்போது அந்த இந்த வயிற்றுல இருந்து ஒரு ஹீட் வேவ்ஸ் பாயும். அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அவங்களை ஏத்தாப்புல தாக்கும். எப்ப தாக்கும் சொல்லுவோம், அவன் கிரக பொசிஷன் கர்மா பொசிஷன் பார்த்து தான் தாக்கும், உடனே தாக்காது. ஐயா, இருக்கிறதுல பெரிய புண்ணியம் மனிதர்களுக்கு அன்னதானம் போடுறதா இல்ல ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறதா? எப்பவுமே ஜீவராசி உணவு கொடுத்தாதான் மனிதர்களுக்கு அன்னதானம். ஜீவராசிகளுக்கு தானம் பண்ணியாச்சுன்னா அடுத்த ஜென்மம் தானாதிபதியா பரவாங்க. தனத்துக்கு அதிபதி. அது மாதிரி மனுஷாளுக்கு சாப்பாடு அன்னதானத்துக்கு அதிபதி தான் அன்னதானத்துக்கு அதிபதி. ஈஸ்வரனை சேர்ந்த காட்டிலும் மனுஷாளுக்கும் ஜீவ ஜந்துக்களுக்கும் உணவளிக்கிறது ரொம்ப விசேஷம். சில வீடுகளை கத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவார்கள். என்ன காரணம்? அதுக்கு சண்டை சச்சரவு காரணம் வந்து அவங்க லக்னம் மோசமான லக்னமா இருக்கலாம். 3ஆம் இடத்து அதிபதியில இருக்கும். 3ஆம் இடத்து அதிபதி வந்து ஃப்ரெண்டா இருந்தான்னா சந்தோஷமா இருக்கும். 3ஆம் அதிபதி வந்து சத்ருவா இருந்தாச்சுன்னா அவங்க வீட்டுல சண்டை போட்டுவான், குவாரல்ஸ் நடக்கும். ரத்தம் அடி வர்ற அளவுக்குலாம் சில வீடுல சண்டை நடக்கும். ஆமா, அதான் பாவம். போன ஜென்மம் பண்ண கர்மா ஏத்த மாதிரி அது அமையறது ஜாதகத்துல. ஒரு அம்மா வந்து பெரிய கவர்மெண்டோட அதிகாரி, அவங்க பிள்ளைங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்களாம் குஷ்டு வந்து. இதெல்லாம் யாரோட பாவம்? அதெல்லாம் பேரண்ட்ஸோட பாவம். அப்பா அம்மா பாவம் பண்ணி பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகள் பாவம் பேரனுக்கு வரும். அப்படித்தான் வம்ச வழியா வரும் பாவங்கள் எல்லாம். உடனே அப்பாவோட புண்ணியமும் எப்படி பையனுக்கும் தரலாம், பேரனுக்கும் வரலாம். அது மாதிரி பாவ ஜென்மங்கள் போன ஜென்ம கர்மா பண்ண பாவங்கள் எப்பாவுக்கு இவன்